ஸ்ரீ விநாயகா சரணம். இன்றைய விநாயகர் சதுர்த்தி தினத்தில் என்னுடைய யூடியூப் டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் 2000 எட்டி இருக்கிறது என நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லோருக்கும், என் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் பெற்றோர்கள், முன்னோர்கள் அருளிய சில உபதேசங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெற்றோர்களுக்கு தொண்டு செய்யுங்கள், ஆசிரியர்களுக்கு தொண்டு செய்யுங்கள், நோயாளிகளுக்கு தொண்டு செய்யுங்கள், ஏழைகளுக்கு தொண்டு செய்யுங்கள், அன்புடன் செய்யுங்கள், ஆவலுடன் செய்யுங்கள், தன்னலம் கருதாது செய்யுங்கள், இறைவனுக்கு தொண்டு செய்யுங்கள், நல்லதையே பாருங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லதையே நினையுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லவற்றையே படியுங்கள், நல்லவற்றையே உண்ணுங்கள், நல்ல நீரை பருகுங்கள், எளிமையாய் இருங்கள், பணிவுடன் இருங்கள், பெருந்தன்மையுடன் இருங்கள், கருணை உள்ளவர்களாக இருங்கள், விசுவாசம் உடையவர்களாக இருங்கள், பொறுமையுடன் இருங்கள், சுயநலமற்று இருங்கள், பிறரை நேசியுங்கள், பிறருக்கு நன்மை செய்யுங்கள், பிறர் மகிழ பேசுங்கள், நல்லவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள், பிறரை பாராட்டுங்கள், சுறுசுறுப்பாயிருங்கள், அன்பாயிருங்கள், மன நிறைவோடு இருங்கள், உண்மையே பேசுங்கள், அன்பால் கோபத்தை வெல்லுங்கள், தாராள சிந்தனையால் பேராசையை வெல்லுங்கள், பணிவால் கர்வத்தை வெல்லுங்கள், இறைவனிடம் சரணடைந்து ஆணவத்தை வெல்லுங்கள், அதிகாலையில் எழுந்திருங்கள், தாய் தந்தை மற்றும் பெரியோர்களை வணங்குங்கள். இவைகளை நாம் பின்பற்றும் போது எந்த நோய் நொடிகளும் நம்மை அணுகாது. இதுதான் என்னுடைய எண்ணமும் கூட. நன்றி, நன்றி, நன்றி.